ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்கர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு கோச்சார சூரிய பகவான், உங்களோட ராசிக்கு 7ஆம் அதிபதியான சூரிய பகவான் 3ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய சித்திரை மாத பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கும்பராசி மற்றும் கும்ப லக்னம் காலபுருஷனுக்கு 11ஆவது வீடு, சனி பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. இந்த ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பாளி, சிம்மத்துக்கு ஈக்குவலா அதிகமான கனவு கற்பனைகள் ஆசைகள் கொண்ட வீடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வீடு. இந்த ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சின்ன வயதிலே பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸை ஏற்படுத்திக்குவாங்க. இந்த மாதிரி இருக்கணும், இந்த வயசுல இப்படி கார் வாங்கணும், இந்த வயசுல இப்படி வீடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. குடும்பத்துல எவ்வளவு ஒற்றுமை இருந்தாலும் இல்லாட்டியும் அதை எல்லாமே யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு குழந்தை இருக்கும் பட்சத்துல அதுக்கு 20 வயசு 25 வயசு இருக்கும்போது அம்மா சண்டை போட்டாலும் சரி, அப்பா சண்டை போட்டாலும் சரி, தன்னுடைய இலக்கு இதுதான் அப்படிங்கிறத நினைச்சு ஓடிட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா சின்ன வயதிலே சீக்கிரம் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு போயிடுவாங்க. அதே போல் அந்த படித்து முடிச்சுட்டு இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். படிச்சுட்டே வேலை செய்கிறவங்க பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த ராசி மற்றும் இந்த லக்னத்தில் இருக்க முடியுது. அதே போல் அந்த தொழிலை சீக்கிரம் கற்றுக்கணும். ஒரு விஷயத்த வேலை செய்கிறத விட தொழில் செய்கிறதுக்கு அதிகமாக இந்த கும்பம் பார்த்தீங்கன்னா விருப்பப்படுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விருப்பப்படுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேலைனா ஒரே மாதிரியே இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதுவே நம்ம தொழில் பண்ணால் என்னைக்கு வேணாலும் நமக்கு பணம் அதிகமாக வரும், நம்ம எப்படியும் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் சிந்தனைகள் ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. அதே போல் நிறைய சின்ன வயசுல சாதிச்சிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சாதிச்சிருப்பாங்க. 25 வயசுல பார்த்தீங்கன்னா என்னுடைய பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் சம்பாரிச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, லோன் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை, குடும்ப பொறுப்பை, தலைமையை தாங்கக்கூடிய வீடாக வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கும்ப வீடு வரும். அதே போல இந்த ராசியை பொறுத்தவரையும் நான் இந்த முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், அடுத்தது இந்த கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே பொறுப்பை தட்டி கழிச்சுட்டே போவாங்களான்னு கேட்டீங்கன்னா தட்டி கழிச்சுட்டே போவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வாழ்க்கையில நம்ம செட்டில் ஆகணும். செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அடுத்ததை பத்தி யோசிக்கணும். சின்ன வயதிலே பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு மற்றவங்க நிறைய அவமானப்படுத்தி இவங்க வந்ததுனால இவங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கும்பராசியை பொறுத்தவரையும் ரொம்ப 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 தெளிவா இருப்பாங்க. அதுல முழுக்க இப்போ பார்த்தீங்கன்னா 7.5 சனி பகவானுடைய தாக்கம் அதிகமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு சனி பகவான் 20லேருந்து 21 டிகிரி வந்திருக்காங்க. அப்ப ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அவிட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே 7.5 சனியுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கு. மன ரீதியான அழுத்தங்கள், அன்றாடம் செய்யக்கூடிய வேலையவே நான் சரியா செய்யறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருப்பாங்க. முதல்ல இந்த ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போதான் நிறைய குழப்பங்கள் அதிகமா இருக்கு. நம்ம இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பங்களும் சிந்தனைகளும் தொடர்ந்து அதிகமா ஓடிக்கொண்டிருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரை இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இடம் மாறலாமா அப்படிங்கிற மாதிரியான தாக்கங்கள் நமக்கு அதிகமா இருக்கும். உங்களுடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா பிறந்த கால ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருக்கும்போது நிச்சயமா நீங்க இடம் மாற்றம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். அதே போல இந்த ராசியை பொறுத்தவரையும் கடினமான தொழில்னால கடுமையா பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க. அந்த தொழிலை மாத்தலாமா இல்ல 7.5 சனி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியாயிருன்னு விட்டுறலாமா, அந்த மாதிரி நிறைய ஓடி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஓடி இருக்கு. சின்ன வயதுல இருந்து அந்த கனவு கற்பனை ஆசை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சொத்துக்களை வைத்து இந்த தொழில் நடத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா இப்ப கண்டிப்பா அதுதான் போயிட்டு இருக்கு. ஒன்னா பார்த்தீங்கன்னா சொத்தை வச்சு நான் ஓட்டிகிட்டே இருக்கேன் தொழிலா, இருந்தாலுமே என்னன்னா அதுல இருந்து மீண்டு வெளியே வரவே முடியவே மாட்டேங்குது, இன்னைக்கு இருந்தாலும் என்னைக்காவது ஓடிடும் அப்படிங்கிற நினப்புல பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு இருப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஓட்டிட்டு இருப்பீங்க. அதுல என்ன லாபம் வருது என்ன நஷ்டம் வருதுன்னு கூட வீட்டுல சொல்லுவீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லவே மாட்டீங்க. அன்றாட தேவைக்கு எனக்கு போயிட்டு இருக்கு, இருந்தாலுமே இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதுல நகர்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நகர்ந்துட்டு இருக்கீங்க. இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? உங்களோட 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்தோடு சேர்ந்து உச்ச பலம் பெற போறாரு. முதல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3ல ஒரு கிரகம் பலமாகுது. அப்ப இத்தனை நாளா உங்களுக்கு 3ஆம் இடம்ங்கிறது ஆலோசனை. இத்தனை நாளா இந்த 7.5 சனியோடைய தாக்கத்தினால
நீங்க ஒருத்தர்கிட்ட போய் பல பேருக்கு அட்வைஸ் சொன்னவர் நீங்க. வாழ்க்கையில அதை கேட்டுட்டு முன்னுக்கு உயர்ந்தவங்க 100 பேரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 1/2 வருட காலமாக நீங்க மத்தவங்க கிட்ட கேட்டு கேட்டு, அவங்க சொல்றத கூட அட்வைஸா பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அது சரியா வருதோ, வரலையோ, ஆனா யோசிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கே தைரியம், தன்னம்பிக்கை, புத்துணர்ச்சி பிறந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மன தைரியத்தை ஏற்படுத்தி குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மனதைரியத்தை ஏற்படுத்தி குடுக்கும். நெறைய இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டபடி வாழ்க்கையில மதிச்சு உயர்த்தி விட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூழ்நிலையில இருந்து உங்களை வந்து பெருசா கண்டுக்காம, ஏத்தி விட்ட ஏணிய வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா கண்டுக்காம, ஒரு மரியாதை குடுக்காம, அப்படியே ஏனோ தானோன்னு இருப்பாங்க. உதாரணத்துக்கு படிக்கிறதுக்கே காசு இல்லாம இருந்தாங்க. படிப்பு செலவுக்கு நான் பண்ணுனேன். அப்படியே படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு கல்யாணத்துக்கே கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், கல்யாணத்துக்கே கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு தாங்க இந்த காலம் இருக்கு அப்படின்னு நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. அடுத்தவங்களுக்கு செய்யற உதவிய நமக்கு செஞ்சிருந்தா நம்ம எப்பவோ வளர்ச்சி அடைச்சிருப்போமே அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய புத்தி உங்களுக்கு பயன்பெறுமா? நீங்க போடக்கூடிய திட்டங்கள் நெறைய தவிடுபடி ஆகுது. இனி வரக்கூடிய போடக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சக்சஸ ஏற்படுத்தி குடுத்து, அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா போகும். போடக்கூடிய திட்டங்கள் ஃபர்ஸ்ட் லெவல்ல சக்சஸ் ஆகுமா? இத்தன நாளா சக்சஸ் ஆகவே இல்ல. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது துளியும் எனக்கு கிடைக்கவே இல்ல. இருந்தாலும் பரவால்ல அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருக்கும். அதேபோல இந்த ராசிய பொறுத்தவரை சூது, வாது, வஞ்சனை இதெல்லாமே தெரியவே தெரியாது. மனசுல இருக்கிறதை வெளியே அப்படியே சொல்லக்கூடிய நபர்கள். அதனாலேயே நெறைய மன உளைச்சல்கள், சண்டை, சச்சரவுகள், ஏமாற்றங்கள் எல்லாமே அதிகமா இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் தர யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணம். 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போய் உச்சம் பெறக்கூடியது திருமணம் சார்ந்த விஷயங்கள். இந்த இதுல வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்க்கக்கூடிய பெண்கள் அனைத்திற்குமே சீக்கிரம் கல்யாணம் ஆயிருது. ஆனா எனக்கு மட்டும் கல்யாணம் டிலே ஆயிட்டே இருக்கு. அது என்ன காரணம்னு தெரியல. நெறைய வரன்கள் பார்க்குறோம். நாங்க பிடிச்சா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்க பிடிச்சா நாங்க ரிஜெக்ட் பண்ணிடுறோம். அப்படி நாங்க எதுவுமே சொல்லல. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு சொல்றோம்ன்னு சொன்னா, அப்ப யாராவது ஒரு நபர்கள் வந்து தவறாக கருத்துக்களை பரிமாறி விட்டுர்றாங்க. அதனால திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய வந்து நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அடுத்த ஸ்டெப்பு ஃபார்வர்ட் ஆக மாட்டேங்குது. 29 வயசு, 28 வயசு ஆல்ரெடி கடந்துட்டோம். இனியும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டிலே ஆகுமா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு, இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரிய பகவான் இப்ப 3ல உச்சம் பெறாரு. அடுத்தது 4ஆம் வீட்டுக்கு போவாரு. அப்ப இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருந்து நீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முயற்சி பண்ணுனா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 4லிருந்து 5 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் சிம்மத்துல வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நிச்சயமா ஒரு கல்யாணத்துக்கு ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி குடுப்பாரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏற்படுத்தி குடுப்பாரு. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வரன்கள் வருமா? அதுதான் முக்கியம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, படிச்ச பொண்ணா எதிர்பார்க்கிறோம். வேலைக்கு போற பொண்ணா எதிர்பார்க்கிறோம். நல்லா இருக்கக்கூடிய பொண்ணு, அழகா இருக்கக்கூடிய பெண்ண எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் எதிர்பார்ப்புடன் கூடிய பெண் வரன்கள் வர்றதற்கு இது நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். ஆல்ரெடி சனி பகவான் நீதிமான் இத்தன நாளா இருக்கக்கூடிய இந்த 7 சனியுடைய தாக்கங்கள் பெருசா இருந்தாலுமே, அவருக்கு உங்களுக்கு கெடுபலன்கள் எதுவுமே செய்வாரான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா செய்யவே மாட்டாரு. மனச்சுமைகளை குடுத்து, கஷ்டத்தை குடுத்து, அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான வழியையும் அவரே குடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குடுப்பாரு. இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற பாடத்தை கர்மா சார்ந்த விஷயம் தான். சனி பகவான் நமக்கு 7 சனி வரும்போதுன்னா, நம்ம முன்காலத்துல இருக்கக்கூடிய கர்மாவை மட்டுமே நமக்கு விதைப்பாங்க. அப்ப முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, அதை நம்ம ஏத்து பழகிட்டாலுமே, அதிலிருந்து நம்ம மீண்டு வந்து அதில கண்டிப்பா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு சொல்லிக் குடுத்துட்டு போவாரு. உங்களுக்கு என்ன சொல்லிக் குடுத்திருப்பாருன்னா, "பணத்தை சேமித்து வைத்துக்கொள். உன்னை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. பணத்தை முதல்ல சேமிச்சு வச்சு பழகிக்கோங்க. அதேபோல எப்பொழுதுமே வேலை ஒரே மாதிரி இருக்காது. அதனால எப்பொழுதுமே எல்லாத்துலயுமே கண்ணும் கவனமாக இருங்க." அப்படிங்கிற மாதிரியான நெறைய பாடத்தை உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறாரு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஏணியா வாழ்க்கையில ஏத்தி விட்ட ஏணியா இருக்காதீங்க. அவங்களோட வேலைய பார்த்துட்டு போங்க. உங்களுடைய வேலையை நீங்க பாருங்க. அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லிக் குடுத்து அதிலிருந்து வெளிய வரதுக்கு உண்டான வழியையும் குடுத்திருப்பாரு. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அவர கண்டு பயப்பட தேவையே இல்ல. உங்களுடைய அன்றாட வேலையை நிச்சயமா நீங்க செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா செய்யலாம். இறை வழிபாடு, பரிகாரம் மட்டுமே உங்களை அடுத்த லெவல்ல இருந்து இந்த 7 சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா கொண்டு போகும்.
அதே போல இப்ப வரக்கூடிய நடக்கக்கூடிய தசா புத்திகள் அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ இருந்தா மட்டுமே இந்த 7.5 சனியோடைய தாக்கங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்குமோ தவிர இல்லைன்னா அவரை கண்டு நீங்க பயப்படுவீங்களான்னு கேட்டீங்கன்னா பயப்பட தேவையே இல்லை. நீங்க கஷ்டமான காலத்தை கடந்து வந்துட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா தான் பட்ட கஷ்டங்கள் மற்றவங்களுக்கு புரியாதுன்னு நீங்க என்ன சொன்னாலுமே மற்றவங்க உங்களை ஏளனமா இளக்காரமா பேசக்கூடிய நாட்கள் எல்லாத்துலேருந்து நீங்க கடந்து வந்து இனி அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டீங்க. உங்களோட ராசிகள் இனிமேலும் மென்மேலும் வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வளரும். அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகுமோ தவிர வீழ்ச்சியை நோக்கி போகாது. இப்போ நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.